இன்றைக்கு சத்ருவானவன் அநேக குடும்பங்களை வியாதியின் பிடிக்குள் போட்டு வைத்திருக்கிறான். அநேக வியாதிகள் இன்றைக்கு குடும்பங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அநேக மரணங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளை சத்ருவானவன் குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போடுகிறான். மருத்துவர்களால் எழுதி வைத்து இந்த பிரச்சனை இவர்கள் சாகும் வரை இவர்களை பின்தொடரும் என்று எழுதி வைத்த பிரச்சனைகள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், என்னென்ன பிரச்சனைகளை என்னென்ன வியாதிகளை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து சத்ருவானவன் போட்டாலும் அதை முறியடித்து உங்களை ஜெயபலமாய் மாற்றுவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மருத்துவமனையும் வீடுமாய் அநேக போக்கும் வரத்துமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வியாகுலத்துக்கு மருந்துதான் எனக்கு பலனை தருகிறது என்று அநேகர் மருந்தை நம்பி போகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திரு, என்னையே நம்பிக்கையாய் பற்றி கொண்டிரு, கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்துக்கொள், அவர் உன்னை ஆதரிக்கப் போகிறார். அவர் மேல் நம்பிக்கையாய் வைக்கும்போது அவர் உன்னுடைய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த அனைவரும் வெற்றி பெற்றார்களே தவிர தோல்வி அடைந்து போகவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தது போல ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசத்தோடு பற்றி கொள்வீர்களே ஆனால் உங்கள் காரியத்திற்கு நான் பரிகாரியாய் நிற்பேன். உங்களுடைய வேலை விஷயத்தில் நான் உங்களோடு கூட இருப்பேன். எங்கு தயவு பாராட்டணுமோ, யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணுமோ, யாரோடு கூட பேசணுமோ அதை நான் செய்து தருவேன். என் பிள்ளைகளை உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். என் பிள்ளைகள் தோல்வி அடைந்தவர்களாய் இருப்பதற்கல்ல, ஜெயம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், என் சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களுக்கு நான் துணையாக நின்று பரிகாரியாக நின்று எந்த சத்ருவும் என் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்து அவர்களோடு கூட நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்கள் வாங்கப்பா, என்னுடைய தொழிலில் நீங்கள் வாங்கப்பா, என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் வாங்கப்பா, எனக்கு ஒரு பரிகாரியாய், என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பரிகாரியாய் நீர் எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி தரப்போகிறார்.